ஈரானுடைய அதிபர் அத்தனை நாடுகளும் இஸ்ரேலை புறக்கணித்து விட வேண்டும், நாம் அத்தனை பேரும் அவசரமாக ஒற்றுமைப்பட வேண்டும், அதுதான் நமக்கான பாதுகாப்பு என்று வலியுறுத்தி இருந்தார். அதே போன்று துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் நாம் அத்தனை பேரும் ஒற்றுமைப்பட வேண்டும், இஸ்ரேலை புறக்கணிக்க வேண்டும் என்று அவரும் வலியுறுத்தி இருந்தார். பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவங்க திரும்ப திரும்ப பல விடுத்தம் ஊடகங்களுக்கு பேசிய ஒரு செய்தி தான், ராக்கெட்டுகளை தடுக்க வேண்டும் என்றால், தாக்குதல்களை தடுக்க வேண்டும் என்றால் கண்டனங்களால் தவிர்க்க முடியாது, நம்ம உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதே போன்று ஈஜிப்ட் சார்பாக ஒரு அரபு இராணுவம் உருவாக்கப்பட வேண்டும், அனைத்து அரபுலகத்துக்கும் பொதுவான இராணுவம் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் இதிலே கவனத்தில் கொள்ளப்படவில்லை. அதே நேரத்தில் பாகிஸ்தான் சார்பாக அரபு இராணுவம் பிளஸ் அரபு ஒருங்கிணைப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும், எங்களுடைய அணு ஆயுதங்களை கூட நாங்கள் சமூகத்திற்காக பயன்படுத்த தயாராக இருக்கிறோம் என்று ஒருபடி மேலே போய் பாகிஸ்தானுடைய தலைவர்கள் பேசியிருந்த நிலையில் இந்த எதுவுமே தற்போதைய தீர்மானத்தில் உள்வாங்கப்படவில்லை. போகிற போக்கில் ஒரு அறிக்கை விடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். என்ன கேட்டால் இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது பொதுவாக நம்ம தலைவர்கள் செய்கிற வேலை என்னென்னா, இப்போ ஒரு மீட்டினை போடுவாங்க, மீட்டினில் பர்கரு மற்ற ஸ்வீட்டு எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் குடித்து சாப்பிட்டுவிட்டு ஓகே அப்போ அப்படி செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வருவாங்க. பெரும்பாலான நாடுகளில் பெரும்பாலான இஸ்லாமிய தலைவர்கள் ஈவன் நம்ம நாட்டில் கூட செய்கிற காரியங்கள் தான். நம்ம எத்தனையோ கலவரங்களில் நேரமெல்லாம் இதெல்லாம் நம்மளே பார்த்துட்டோம். எந்த ஒரு உருப்படியான தீர்மானத்தையும் எடுக்காமல் இதையே பேசி களைவாங்க. ஆனால் அதில் என்ன நம்ம பார்க்கணும்னு சொல்லலாம், அதுலேயும் அபூர்வம் என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்கும், உதாரணமாக இஸ்ரேலுக்கு எதிராக மீட்டிங் நடத்துவாங்க, அதில் கொக்கா கோலா பேப்சி எல்லாமே இருக்கும். இஸ்ரேலுக்கு எதிராக தான் மீட்டினே. இப்போ நேற்று நடந்த மீட்டினை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக கூட்டம் அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று திரளுகிறது, அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்புகளை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு அத்தனை அரபு நாட்டு தலைவர்களும் வர்றாங்க இல்லையா, வரும்போது அவங்களுக்கு எது நடந்துடக்கூடாது, ஏதாவது தாக்கல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்கு வைக்கப்பட்டிருந்த இந்த அயன்டோம் மாதிரி தேட் மாதிரி ஐட்டங்கள் இருக்கா இல்லையா, அது மாதிரி அரபு நாடுகளுக்குன்னு கொஞ்சம் வித்து வச்சிருக்கான் அமெரிக்காக்காரனுடைய அதே வான் பாதுகாப்பு ஐட்டங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த இஸ்ரேலுக்கு எதிரான கூட்டத்தை அவங்க நடத்தி இருந்தாங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம நகைப்பாக இருந்தாலும் வெறுப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விவகாரமாக இருக்கு. என்ன கேட்டால், மீண்டும் மீண்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் கையேந்த வேண்டும், அவனிடத்தில் மட்டும்தான் அழுது புலம்ப வேண்டும், அவன் மாத்திரம்தான் காசா மக்களையும் நம்மையும் பாதுகாக்கக்கூடியவனை தவிர வேறு யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் ஜனாசா எரிப்பு நடைபெற்றது. எத்தனை அரபு நாடு தலையிட்டு ஜனாசா எரிப்பை நிறுத்தினா யோசிச்சு பாருங்க. ஒரு ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது நம்ம நாட்டுக்காக பேச முடியாது, கருத்தை கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அறிக்கை லெட்டர் பேடு முடிகிற வரைக்கும், இப்போ லெட்டர் பேடு கூட கிடையாது, எல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு. அதனால் அந்த நஷ்டமும் அவங்களுக்கு கிடையாது. கண்டனங்கள் மாத்திரம்தான் வெளியிடுவார்களே தவிர அல்லாஹுவை மாத்திரம்தான் நம்ப வேண்டும். இந்த செயல்பாடுகள் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா?